அந்தோணிராஜ் என்ற ஒரு சகோதரன் இருந்தார். அவர் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று திட்டமும் தீர்வுமாக அவர் தீர்மானம் பண்ணினார். ஆனால் அன்று இரவு தூக்கம் வராமல் இரவு 12 முதல் 12 வரைக்கும் உள்ள சத்தியம் தொலைக்காட்சியை பார்த்தார். அவர் உள்ளம் தொடப்பட்டது. அந்தோணிராஜ் தற்கொலை செய்தியும் அந்த எண்ணத்தை கைவிட்டார். இன்றைக்கு நம்முடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிறார். அந்தோணிராஜ், ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ். தற்கொலையிலிருந்து ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியினால் காக்கப்பட்டவர் நம்முடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறார். இன்றைக்கு அவர் நம்முடைய திருச்சபையில் ஞான ஸ்நானம் எடுக்கிறார். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு எல்லா வகையான தீய பழக்கத்தினால நண்பர்கள் மூலிமா எந்த பழக்கம் இல்லைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு எல்லா பழக்கம் எனக்குள்ளே இருந்துச்சு. குடும்பம் கொஞ்ச நாள் ஆகும்போது கடன் பிரச்சனை அதிகமாகிட்டே போச்சு. என் மனைவி ஆண்டவர்கிட்ட தினமும் ஸ்தோத்திர பலி வாசித்து, கர்த்தாவே என் கணவர் நான் முன்னாடி பார்க்கும்போது ஆராதனைக்கெல்லாம் கலந்துட்டு இருந்தார். இப்போ இந்த தீய பழக்கத்தினால போய் ரொம்ப குடும்ப கஷ்டத்தில் இருக்கேன், கண்ணீரோடு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அவங்க நம்பிக்கை இழந்து என்கிட்ட ஒரு இரவு சொன்னாங்க, பிள்ளைகளும் நம்ம எல்லாரும் நம்ம தற்கொலை செஞ்சுக்கலாம், இனிமேல் நம்ம வாழ்க்கையில் நம்ம ரசிக்க முடியாது, நமக்கு எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. அன்று இரவு எல்லாம் தூங்கி கொண்டு இருக்கும்போது இவங்க என்ன தவறு செஞ்சாங்க, நம்ம மட்டும் தற்கொலை செஞ்சுக்கலாம், இவங்க ரசிக்கப்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்து கண்ணீரோடு அப்படி இருந்தப்போ சத்தியம் தொலைக்காட்சியில் 12 மணிக்கு நான் செய்தியை பார்த்து கொண்டு இருந்தப்போ ஐயா போதகர் ஐயா மூலயமா இயேசு கிறிஸ்து மறைத்து என்னோடு பேசினார். தோல்வியை வெற்றியாய் மாற்றுவது எப்படி என்ற அந்த நிகழ்ச்சி மூலியமாய் தேவன் என்னை தொட ஆரம்பித்தார். அன்று இரவே நான் முழங்கால் படியிட்டு, கர்த்தாவே என்னை நீ உம்மால் மாத்திரமே ரசிக்க முடியும், நீர் என்னை கண்ணீரோடு கதறிய பொழுது என் நெத்தியில் ஒரு கரம் தொடுவதை நான் உணர்ந்தேன். அப்படியே கீழே விழுந்துட்டேன். திருப்பி 10 நிமிஷம் கழிஞ்சு எழுந்து பார்க்கும்போது என்னோட வேதாகத்தில் ஒரு சொட்டு பிளட்டை நான் பார்த்தேன். கர்த்தர் இன்னும் கூட இருந்ததை நான் உணர்ந்தேன். அப்போவே அந்நிய பாசத்தில் நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். கர்த்தாவே இந்த சபையில் நான் சாட்சி சொல்லணும், நான் யார்கிட்டையும் போய் நான் கேட்க மாட்டேன், நீங்கள் தான் என்னை அழைச்சிட்டு போகணும், இந்த சபை எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது என்று சொல்லியப்போ பொன்மலைப்பட்டியிலிருந்து பிரதர் ஜோசப் அவர்கள் மூலம் என்கிட்ட பேசி கொண்டு இருந்தப்போ உங்கள் சபைக்கு என்னை அழைச்சிட்டு போங்கன்னு நான் சொன்னேன். இங்கே பார்த்தப்போ நான் எந்த சபையை கர்த்தரிடத்தை கேட்டனோ அதே சபை எனக்கு இங்கே கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. என்னுடைய 6 மாதமாக ₹1 கடன் வாங்காமல் எல்லா காரியத்தையும் கர்த்தர் பார்த்து எல்லாத்தையும் இன்று வரை கரம் பிடித்து நடத்தி வந்திருக்கிறார். தேவனுக்கு கோடான கோடி நன்றி. என்னோட கடன் பிரச்சனை எல்லாம் மாற்றிப்பட்ட தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நான் எங்கிருந்தாலும் சாட்சி சொல்வேன், ஆண்டவரே உமக்கு என்னோட ஜீவன் இன்று இருக்குதுன்னா கர்த்தருடைய கிருபையினால் தான் நான் சொல்ல முடியும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். விசுவாசம், அபிஷேகம், மகிமை, ஃபெய்த், அனாயிண்டிங், க்ளோரி. பார்ட் நம்பர் 3. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த உலகத்தில் பாடத்திட்டத்தில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எல்கேஜி அவர்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் புக், உயர்நிலை பள்ளி வந்தால் வேறு டெக்ஸ்ட் புக், கல்லூரிக்கு போனால் வேறு டெக்ஸ்ட் புக். ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒரு புதிதாய் பிறந்த ஆவிக்குரிய குழந்தைக்கு இந்த வேதம்தான் கொடுக்கப்படுகிறது. ஆவிக்குரிய நிலையில் பிறந்து வளர்ந்து ஆவிக்குரிய மனிதனாக மாறிய சமயத்திலும் இந்த வேதம்தான். இறையியல் கல்லூரியில் அட்வான்ஸ் தியாலஜி படித்துவிட்டு வேதத்தின் ரகசியங்களை அறிந்து மூலமொழிகளை தெரிந்து இருக்கிற ஒருவருக்கும் இந்த வேதம்தான். அது ரொம்ப தேவனுடைய புத்தகமாக இருக்கிறதுனாலே அது அப்படி இருக்கிறது. ஆகவே இந்த உலகத்தில் உள்ள மக்களை பிரதானமாய் 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று, குறுகலான சாலையில் பரலோகத்தை நோக்கி செல்பவர்கள். இரண்டாவது, விசாலமான சாலையில் தங்களுடைய இறுதி முடிவை நோக்கி செல்பவர்கள். குறுகலான பாதையில் பரலோகத்தை நோக்கி செல்லக்கூடிய மக்களை 3 பிரிவுகளாக வேதம் பிரிக்கிறது. முதலாவது பிரிவு, பரந்த சாலையில் வேகமாய் நரகத்தை நோக்கி செல்லும் அந்த மனிதனை குறித்து 1 கொரிந்தியர் 2:14 ஜென்மஸ்வாபமான மனுஷனோ, ஜென்மஸ்வாபம் அவன் பிறப்பில் இருந்த சுவாபம், ஆரம்ப காலத்தில் ஆதாமின் சுவாபம், அது ஜென்மஸ்வாபமான மனிதன், ரட்சிக்கப்படாத மனிதனை குறிக்கிறது. தட்ஸ் 1 கேட்டகரி. அடுத்தது, குறுகலான சாலையிலே பரலோகத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு விசுவாசி. 1 கொரிந்தியர் 3:1 மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும்
கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. கிறிஸ்துவுக்குள்ளான குழந்தைகள், பேப்ஸ் இன் கிரைஸ்ட், ரட்சிக்கப்பட்டவர்களில் முதலாவது பிரிவு பேப்ஸ் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள்ளான குழந்தைகள். குழந்தைகளுக்கு என்ன கொடுக்க வேண்டும்? 1 பேதுரு 2:3 நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். இந்த உலகத்திலே உள்ள பால்களிலே தண்ணீர் கலந்து விடுவார்கள், பெரும்பாலும் தண்ணீர் கலந்து விடுவார்கள். ஆகவே பால் மானி என்று ஒன்று வைத்திருக்கிறார்கள். அந்த பால் மானி போட்டு பார்த்தால் அதில் எவ்வளோ பால் எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கான்னு தெரியும். அது களங்கப்படுத்தப்பட்ட பால். இது யாருமே இதை களங்கப்படுத்த முடியாது. களங்கமில்லா ஞானப்பால். இது குழந்தைகளுக்கு ஏற்றது, புதிதாய் பிறந்தவர்கள் படிக்க வேண்டியது. இரண்டாவது, மத்தேயு 4:4, லூக்கா 4:4. இது உபாகம புத்தகத்தில் சொல்லப்பட்டதை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். உபாகமம் 8:3. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, பூலோகத்தின் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, இது பரலோகத்தின் அப்பம். திஸ் இஸ் பிரெட். யூ டோன்ட் ஃபீட் எ நியூ பார்ன் சைல்ட் வித் பிரெட். கொஞ்சம் வளர்ந்த பிறகு அதுக்கு பிரெட் கொடுப்போம். இந்த 2வது ஸ்டேஜை வேதம் எப்படி அழைக்கிறது என்றால் 1 கொரிந்தியர் 2:15. ஆவிக்குரியவன் என்று அழைக்கிறது. குழந்தையாய் இருந்தவன் இப்போ களங்கமில்லா ஞானப்பாலை சாப்பிட்டு ஆவிக்குரியவனாய் மாறிவிட்டான். ஆவிக்குரியவன் என்ன செய்வான்? ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். குழந்தை, பால் குடிக்கிற குழந்தை எல்லாத்தையும் நிதானிக்காது, ஆனால் ஆவிக்குரியவன் நிதானிக்கிறான். 3வது, கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உடையவர்கள். 1 கொரிந்தியர் 2:16. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தனை உண்டாயிருக்கிறது. We have the mind of Christ. We think as Christ thinks. கிறிஸ்து சிந்திக்கிற வண்ணமாக நாங்கள் சிந்திக்கிறோம். அவருடைய சிந்தனையும் எங்களுடைய சிந்தனையும் ஒன்றாக இருக்கிறது. இதான் அட்வான்ஸ் ஸ்டேஜ். அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய ஒரு நிலை. பேதுரு கூட இந்த நிலையில் இருக்கிறான்னு சொல்ல முடியாது. ஏன்னா பேதுரு சொல்கிறான், பவுல் எழுதுகிற சில எழுத்துக்கள் எனக்கே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இங்கே கிறிஸ்துவின் சிந்தனை உடைய பவுல், அந்த கிறிஸ்துவின் சிந்தனை ரொம்ப இருந்தது. அதனால தான் புதிய ஏற்பாட்டில் 13 புத்தகங்களை பவுல் எழுதியிருக்கிறார். 13 epistles written by Apostle Paul. கிறிஸ்துவின் சிந்தனை இருக்கும் என்றால் there will be revelation, வெளிப்பாடுகள் வந்து கொண்டே இருக்கும். ஆகவே இந்த கிறிஸ்துவின் சிந்தனை உடையவர்களுக்கு என்று வேதத்திலே உள்ள வசனம். ஆகவே இந்த டெக்ஸ்ட் புக்கில் இதுதான் பால், களங்கமில்லா ஞானப்பால், மில்க் பூத். இதுதான் பேக்கரி, ரொட்டி, ஆவிக்குரிய ரொட்டி இருக்குது, பிரெட் இருக்குது. இதுதான் பிரியாணி கடை. கர்த்தருக்குள் அன்பார்களே, இது ஹெவி ஃபுட். எபிரேயர் 5:14. பலமான ஆகாரமானது. பிரியாணி பலமான ஆகாரம். புதிதாக பிறந்த குழந்தைக்கு பிரியாணி கொடுத்தா என்ன ஆகும்? அது டைஜஷன் ஆகாது, செத்து போகும். இதுக்கு 3க்கு உள்ள வித்தியாசம் தெரியாமல் என்ன செய்கிறோன்னா, சில வேளைகளில் நான் நாளையிலேருந்து காலையில் 1 டம்ளர் பால், மத்தியானம் 1/2 டம்ளர் பால், நைட்டில் 1/2 டம்ளர் பால் ஒரு வாரம் குடித்தேன்னு வச்சுக்கோங்க, அடுத்த வாரம் இங்கே வந்து நின்று பிரசங்கம் பண்ண முடியாது. கடினமான உணவு சாப்பிட்ருக்கவங்க திடீர்னு பாலே சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க, எதுன்னு தெரியாமல். அதனால் போன வாரம்லாம் நல்லா ஸ்பிரிச்சுவலாக இருந்தேன், இப்போ வீக்காக போயிட்டேன். ஏன் வீக்காக போனேன்? கடினமான உணவு விட்டுட்டு நீ பால் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன், அதனால் வீக்காக போனேன். அன்னம் என்னும் ஒரு பறவை இருக்கிறது. அதை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க? பாலும் தண்ணியும் கலந்து வச்சா அது பாலை மாத்திரம் குடிக்குமா, தண்ணியை பிரிச்சிருமா? அதே மாதிரி ஆவிக்குரிய நிலையில் கிறிஸ்துவின் சிந்தனை உடையவர்கள் இந்த வசனத்தில் கடினமான உணவு என்ன என்பதை பார்த்து அதை உட்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணமாக ஏசாயா 55:9. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும்
என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. இது பால். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? எப்பா அவர் சொல்கிறாரு, நம்மலாம் பூமி தளத்தில் நம்ம வழி தெரிஞ்சிருக்கோம், அவர் வழி வானத்தின் வழின்றாரு. அந்த வானத்தின் வழியெல்லாம் நமக்கு எட்டாது. அவருடைய சிந்தனைகள் வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவ்வளவு பெரிய சிந்தனைகள். ஆகவே அது நமக்கு எட்டாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பால் குடித்தவன், இந்த வசனத்தையே படிச்சுட்டு இருக்கவன், நமக்கும் கர்த்தருக்கும் ஆகாது, அவர் எங்கேயோ வானத்தில் இருக்கார், நான் இங்கே பூமியில் இருக்கேன், இது சரிப்படாது அப்படின்னு சொல்லிடுவான். ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? எபேசியர் 2:6 உங்களை எழுப்பி உன்னதங்களிலே உட்கார செய்தார் என்றார். இப்போ மோசையை பற்றி சொல்ல விரும்புகிறேன். இந்த வசனத்தில் என்ன சொல்லுது? பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் உங்கள் வழி பூமி லெவலில் இருக்குது, ஏன் வழி வானத்தின் லெவலில் இருக்குது அப்படின்னு மோசே நினச்சிக்கிட்டு இருந்தான்னா அவன் இஸ்ரவேல் மக்களை நடத்தியிருக்க முடியாது. அதனால் கர்த்தர் என்ன செய்கிறார்னா மோசேக்கு தன் வழிகளை வெளிப்படுத்துகிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு வெளிப்படுத்தலை. இஸ்ரவேல் மக்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பூமியின் தளத்திலே இருக்கிறது. மோசேயின் எண்ணங்களோ தேவன் அவருடைய வழியை அவருக்கு காண்பிக்கிறார். 103 சங்கீதம் 7 அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். வழிகளை மோசேக்கு தெரியப்படுத்தினார். வானளாவ உயர்ந்திருக்கும் வழிகளை மோசேக்கு தேவன் தெரியப்படுத்தினதுனாலே மோசேயும் தேவனும் ஒரே லெவலில் இருக்கிறார்கள். காரணம், தேவனுடைய வழிகளை மோசே அறிந்திருந்தான். ஆனால் அந்த தேவனுடைய வழிகளை இஸ்ரவேல் மக்களுக்கு தெரியல. இஸ்ரவேல் மக்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சாப்பிட தான் மன்னா இருக்கு, சாப்பிடு, அதுதான் தெரிஞ்சது. ஏன் மன்னாவை அனுப்புகிறாரு? அந்த வழி எப்படி அனுப்புகிறாரு? அந்த மன்னா யாருடைய உணவு? தேவதூதர்களின் உணவு. இந்த வழியெல்லாம் மோசேக்கு தேவன் கொடுத்தார். ஆகவே முதலாவது ஏசாயா 55:9 சொல்லப்பட்டது பால். அந்த பாலை குடிக்கல, கடினமான உணவு. மோசேக்கு கர்த்தர் சொன்னார், உனக்கு நான் ஸ்ட்ராங் ஃபுட் தரேன், என் வழியிலே உனக்கு சொல்லித்தரேன், என் நினைவுகளை உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறார். ஆகவே கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அந்த மாதிரி ஆண்டவருடைய லெவலில் அவருடைய மகிமையை அந்த தளத்தில் நின்று அவரோடு கூட நின்று நம்முடைய ஜெபத்தை செய்யும் பொழுது, நாம் கட்டளையிடும் பொழுது அதிலே அற்புதம் நடக்கிறதை பார்க்கிறோம். அதுதான் பவுலுக்கு கிறிஸ்துவின் சிந்தனை உண்டாயிருந்தது. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் பாலையை குடிச்சிட்டு இருக்காதுங்க, நீங்கள் ரொட்டியை சாப்பிட்டுட்டு இருக்காதுங்க, கிறிஸ்து இயேசுவில் எனக்கு இருக்கிற சிந்தனை மாதிரி உங்களுக்கு சிந்தனை இருக்கட்டும். பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த அதே சிந்தனை. The mindset of the Lord Jesus Christ be the mindset of you. The thought pattern of the Lord Jesus Christ be the thought pattern of you. கிறிஸ்து எப்படி சிந்திப்பாரோ அந்த மாதிரி சிந்திக்கணும். நமக்கு ஒரு பிரச்சனை வருது, அப்போ அது பிரச்சனை வரும்போது 2 விதமாக சிந்திக்கலாம். மனித ரீதியில் சிந்திக்கலாம், இவனை எப்படி திருப்பி அடிக்கிறது அப்படின்னு சிந்திக்கலாம் மனித ரீதி. இந்த இடத்துல கிறிஸ்து இருந்தால் என்ன செய்வார் அப்படிங்கிற சிந்தனை. கர்த்தருக்குள் அன்பானுள்ள பில்லிகிராம் பற்றி ஒரு சம்பவம். அவர் ஆரம்ப காலத்தில் ஊழியம் செய்யும் பொழுது லண்டனில் ப்ரீச் பண்ணுறதுக்கு வந்தார். லண்டன் மாநகரத்தில் ப்ரீச் பண்ண வந்த உடனே எல்லாருக்கும் கோபம். உடனே ப்ரெஸ் மீட்டில் அவரை பேட்டி கண்டாங்க. என்னையா பில்லிகிராம், அமெரிக்கா ஐக்கிய நாட்டை பூரா ரட்சிக்கப்பட்டியா? வேலையில் அங்கே எல்லாரையும் ரட்சிக்கப்பட்டு இப்போ எங்களை ரட்சிக்கப்பட எங்கள்கிட்ட வந்திருக்கியா? வறுத்து எடுத்துட்டாங்க. சோர்ந்து போயிட்டார் பில்லிகிராம். இப்போ தான் வெளியே அமெரிக்கா ஐக்கிய நாட்டை விட்டு லண்டனில் ப்ரீச் பண்ண வந்திருக்கார். ரூமுக்கு போகிறோன்னு சொல்லிட்டார். ஆண்டவரே, நான் லண்டனில் பேசலப்பா, இங்கே வந்த உடனே என்னை வறுத்து எடுத்துட்டாங்க. உங்கள் நாடெல்லாம் ரட்சிக்கப்பட்டியா? அங்கே ரட்சிக்கப்படாதவங்களே இல்லையா? அவங்கள்ட்ட சொல்ல இதுக்கு உனக்கு நேரம் இல்லையா? இங்கே வந்துட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பேசலை அப்படின்னாரு. அடுத்த ஃப்ளைட்டில் திரும்பிடலாம் அப்படின்னு யோசித்துட்டார், தீர்மானமே பண்ணிட்டார். அப்போ ஆண்டவர் அவர் சொன்னார், மகனே, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் பொறுத்து கொள்ளும் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு இருந்த அந்த காயங்கள் எல்லாம் போயிடுச்சு. அன்பு என்பது சர்வ ரோக நிவாரணி. தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் நன்மை செய்கிற எல்லாருக்கும் அடி விழும். ஆனால் அதெல்லாம் பொறுத்துக்கணும், அதெல்லாம் நினைக்கக்கூடாது. அன்பை தான் உள்ளத்தில் தேங்கணும். காரில் இருந்து இறங்கணும்னு எக்கச்சக்கமான கூட்டம்.
எலியா சொன்னான், நான் மாத்திரம் ரொம்ப கஷ்டப்படுறேன்னா, நீ மாத்திரம் இல்லைப்பா, எத்தனையோ 1000 பேர் அங்கே இருக்கிறாங்க. அது மாதிரி அந்த நேரத்தில் மக்களுடைய வரவேற்பு அவரை மாற்றி அமைத்தது. ஃபியூ ப்ரெஸ் பீப்புள் சொன்னது சோகப்படுத்தியது. அதே நேரத்தில் எண்ணிறந்த மக்கள் அவருடைய செய்தியை கேட்க இங்கிலாந்து நாட்டில் திரண்டு வந்தார்கள். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? யோவான் 8:23, அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயர்விலிருந்து உண்டானவன். நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள், நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல. நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள்னு சொல்லியிருக்காரு. நம்ம உலகத்திலிருந்து உண்டானவர்களுக்கு உலக சிந்தனை தான் இருக்கணும். ஏன்னா உலகத்திலிருந்து உண்டானவர்கள், அவர் பரத்திலிருந்து உண்டானவர், அவருக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. என்னை பின்பற்றுங்கள், நான் பரிசுத்தமாக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் அப்படின்னு சொன்னார்னா இருக்க முடியுமா அப்படின்னு நினைக்க தோணுது. அப்படி இல்லை, இந்த உலகத்திற்கு உரியவர்களையும் அவர் மாற்றி அமைக்கிறார். 1 யோவான் 4:17 சொல்கிறார், அவர் இருக்கிற பிரகாரமாக நாம் இப்பூ உலகில் இருக்கிறோம் என்று சொன்னால், அவர் இப்பொழுது எப்படி இருக்கிறார்? உலகத்துக்கு உரியவராய் இல்லாமல் பரத்திற்கு உரியவராய் இருக்கிறார். ஆகவே அவர் நம்மையும் உலகத்துக்கு உரியவர்களாய் இராமல் பரத்துக்கு உரியவர்களாய் மாற்றி அமைத்திருக்கிறார். மகிமையின் தளத்தில் நின்று வேலை செய்கிறோம், ஊழியம் செய்கிறோம். பிலிப்பியர் 3:20 அவர் என்ன சொல்றாரு? நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் பூமியில நின்றுகிட்டே சொல்றாரு, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்குதுன்னு. எப்படி இருக்கு நம்ம குடியிருப்பு? அவர் சிட்டிசன்ஷிப் இஸ் இன் ஹெவன். பரலோக வாசிகள்னா பரலோக வாசிகள் மாதிரி நடந்துக்கணும். வேஷ்டி கட்டிட்டு பரலோக வாசி கிழிஞ்ச வேஷ்டி கட்டி கிழிஞ்ச பனியன் போட்டு போனான்னா பரலோக வாசியா? கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நம்ம தேவன் குழந்தைகளாக படைக்கவில்லை. ஆதாமை எப்படி படைச்சாரு? 33 வயசில் படைச்சாருன்னு எங்கள் ப்ரொஃபஸர் சொன்னார். முதலாம் ஆதாமுக்கு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வரக்கூடிய டயரியான்னா என்னன்னு தெரியாது, காய்ச்சல்னா என்னன்னு தெரியாது, வாலிப நாட்டு பிரச்சனை தெரியாது. நம்முடைய இயேசு கிறிஸ்துவும் அதனால தான் பிரச்சனையெல்லாம் தெரியட்டும்னு குழந்தையாக பிறந்து அப்படியே வளர்ந்து என்னெல்லாம் பாடுபட்டிருப்பார். எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு, எல்லா விதத்திலும் நம்மை போல் யாதாம் சோதிக்கப்பட்டானா? சோதிக்கப்படலை. அவன் வாலிப நாட்டின் பிரச்சனை என்னன்னு தெரியாது அவனுக்கு. ஏன்? கேர்ள் ஃப்ரெண்டே கிடையாது அங்கே. எப்படி தெரியும் அவளுக்கு பிரச்சனை இல்லையா? அவனுக்கு தெரியாது. ஹீ நோஸ் அவர் ஃபீலிங்ஸ், என்னென்னு தெரியும். அவர் நம்ம எப்படி படைச்சிருக்காரு? சங்கீதம் 8:5-6, நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர்னு தமிழில் மொழிபெயர்த்திருக்க. ஹீப்ரூவில் யூ ஹாவ் மேட் ஹிம் லிட்டில் லோயர் தேன் ஏலோஹிம்னு இருக்க. ஏலோஹிம்ங்கிற வார்த்தைக்கு தேவதூதர்களுக்கு சம்பந்தமே கிடையாது. எப்படி எபிரேயத்திலிருந்து பைபிளை தமிழில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவங்க லிட்டில் லோயர் தேன் ஏஞ்சல்ஸ்னு போட்டாங்கன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியல. காரணம் என்னென்னா, அவர் லிட்டில் லோயர் தேன் ஏலோஹிம், தன்னிலும் சற்று சிறியவனாக படைத்தார். அவர் எல்லா சர்வ உலகத்திற்கும் பிரைம் மினிஸ்டர், நம்ம உலகத்துக்கு சீஃப் மினிஸ்டர். அதனால் கொஞ்சம் சின்னவனாக படைச்சிருக்காரு. தேவன் நமக்கு அவருடைய கையின் கிரியைகள் எல்லாவற்றிலும் ஆட்சி செய்யும் ஆளுகையை தந்திருக்கிறார். அப்போ ஆதியாகமம் 1:14 தேவனுடைய கரத்தின் கிரியையாக காலம் இருக்கிறது. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். அப்போ டைம் இஸ் த ஹேண்டி ஒர்க் ஆஃப் த லார்ட், அவருடைய கரத்தின் கிரியை. அப்போ அங்கே என்ன சொல்லியிருக்கா 8ஆம் சங்கீதத்தில்? கரத்தின் கிரியையின் மேல் உனக்கு ஆளுகையை தருகிறேன். எபிரேயர் 2:7-8. அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து. கரத்தின் கிரியைகளின் மேல் அதிகாரியாக வைத்தீர். அவருடைய கரத்தின் கிரியை தான் காலம். மகிமையின் தளத்தில் காலம் கிடையாது. அந்த கரத்தின் கிரியை மேல் நம்மை அதிகாரியாக வைத்திருக்கிறார். காலத்தை நாம் கட்டுப்படுத்துகிறோம்.
காலத்தை கட்டுப்படுத்தலாம்ங்கிறத நான் இப்போ பிரசங்கம் பண்ணிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சுதோ புரியலையோ, பழைய ஏற்பாட்டிலே 2 பசங்களுக்கு புரிஞ்சிருக்கு. யோசுவா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். ஆதியாகமம் 1:14 என்ன சொல்லியிருக்கு? காலத்தை கட்டுப்படுத்துவதற்கு சூரியனையும் சந்திரனையும் உண்டாக்கினார், அது சுத்தும்போது காலமும் கடியாரமும் சுத்துகிறது அப்படின்னாரு. யோசுவாவுக்கு தெரிஞ்சிருக்கு, கரத்தின் கிரியையின் மேல் அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இப்போ சூரியனை நான் நிறுத்துகிறேன், சந்திரனை நிறுத்துகிறேன், டைம் ரிவர்ஸலாக போகுது, அவ்வளோ நேரம் நிறுத்துகிறேன் அப்படின்னு நிறுத்திட்டான். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, யோசுவா நிறுத்தினான். ஏன்? அவனுக்கு தெரியும் தேவனிலும் சற்று சிறியவராக மாற்றிருக்காரு. இன்னொரு ராஜாவுக்கு தெரிஞ்சிருது, எசேக்கியா ராஜா. அவனுக்கு என்ன செய்தார்? 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். நீ பிழைக்க மாட்ட, மரித்து போவேன்னு சொல்லிட்டான். சாதாரண ஆள் இல்லை, பெரிய தீர்க்கதரிசி. ஏசாயா சொல்லிட்டான். யார் சொல்லி சொல்றான்? ஆண்டவர் சொல்லி சொல்றான். அதுக்கு எசேக்கியா என்ன பண்ணான் தெரியுமா? அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு, கவனமாக கவனிங்க, நீ சொன்னதை நான் கேட்க மாட்டேன், நீ சொன்னது தேவன் சொன்னது என்றாலும் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா தேவன் கையின் கிரியாக காலத்தை கட்டுப்படுத்தும் வல்லமை இருக்கிறது, சுவர்புறமாய் திரும்பி. அதனால நீங்களும் வறுமை உங்களை வாட்டுகிறதா அதை பார்த்துட்டு இருக்காதுங்க. சுவர்புறமாய் திரும்பி, வறுமையே என்னை வாட்டும் அதிகாரத்தை உனக்கு தரவில்லை, என் முதுகுத்தான் நீ பார்க்குற, முகத்தை காட்ட மாட்டேன். உங்களுக்கு நோய் வந்ததா, சுவர்புறமாய் திரும்புங்கள். லிட்ரலாகவே சுவர்புறமாய் நான் திரும்பினோடனே நோயெல்லாம் பயந்து போயிடுது. நாய் கடிக்க வந்தாலும் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது சுவர்புறமாய் திரும்புகிறேன். நாய் பக்கத்தில் திரும்பினேன்னா அது என்னை பார்த்து உருமும், நான் அதை பார்த்து உருமுவேன், 2 பேருக்கும் பயம். சுவர்புறமாய் திரும்பினோடனே அது திரும்பி போயிடும். எசேக்கியா ராஜா சொல்லி தர்றா, சுவர்புறமாய் திரும்பு, சுவர்புறமாய் திரும்பு. உன் பிரச்சனையை பார்த்துட்டு இருக்காத, வலியை பார்த்துட்டு இருக்காத, வயிறு வலிக்குதேன்னு தொட்டுக்கிட்டு இருக்காத, திரும்பு சுவர்புறமாய். We are not ordinary beings, we have the mind of Christ. Jesus Christ had never had a sickness in his life. He was tired but not had a sickness in his life. இயேசு கிறிஸ்து தலைவலி அதிகம் வரைத்ததினாலே, டெங்கு ஃபீவர் வந்ததினாலே 1 வாரம் ஊழியத்துக்கு போகவில்லை. சீசர்களே உங்களுக்கு ஹாலிடே என்று சொல்லவில்லை, பைபிள் ரெக்கார்ட் பண்ணவில்லை. அவர் ஆரோக்கியமாக இருந்தார். அவருடைய பிள்ளை, அவர் செய்த கிரியை நான் செய்வேன், மேலான கிரியை செய்வேன், எனக்கு எதற்கு நோய்? We have got all power. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு இயேசு கிறிஸ்து சொன்னது. இந்த அதிகாரத்தை கொடுத்து தான் அனுப்புகிறேன் போங்கன்னு சொன்னார். அந்த அதிகாரம் நமக்கு இருக்குது. ஸோ யூ ஹாவ் த அத்தாரிட்டி, யூ ஹாவ் த அனாயிண்டிங், யூ ஹாவ் த கம்பேஷன். அத்தாரிட்டி, அனாயிண்டிங் அண்ட் கம்பேஷன் ஹீல்ஸ் த பீப்புள். சில சுகவீனம் வரும்போது சிலர்லாம் அவங்க எங்கள் கணவன் ரொம்ப குடிக்கிறாரு, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் அவர்களெல்லாம் நல்லா குடித்து செத்தே போட்டும் நரகத்துக்கு அப்படின்னு தான் மனசில் வரும். ஆனால் சிலர்லாம் வயசானவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போ மனதுருக்கம் வந்துடும். கர்த்தாவே நீர் பூவுலகத்தில் ஜீசஸ் வாஸ் மூவ்ட் வித் கம்பேஷன் அண்ட் ஹீல் தம் ஆல், கிவ் மீ த சேம் கம்பேஷன். அதே மனதுருக்கம் வரட்டும்னு சொன்னேன்னா என் உள்ளத்தில் அதே மனதுருக்கம் வருது. அந்த மனதுருக்கத்தில் நான் என்ன பேசுகிறேனோ அந்த நோயெல்லாம் மண்டியிட்டு மறைந்து போகிறது, ஆரோக்கியம் வருகிறது. வி ஆர் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவும் நம்மையும் இணைத்து உள்ள வசனங்கள். கிறிஸ்துவுக்குள் நாம் யார் அப்படிங்கிற வசனத்தை அதை மாத்திரம் மார்க் பண்ணேன். ஃபுல் நியூ டெஸ்ட்மெண்ட்டை படித்து 57 வசனம் இருந்தது. அதை எடுத்து தனி நோட்டில் எழுத. கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் சாதாரணமான ஆள் அல்ல. ஐ எம் அ சூப்பர்மேன். சூப்பர்மேன் கதையெல்லாம் ரொம்ப பார்ப்பேன். மாடியில் இருந்துட்டு அப்படியே பரப்பான். அது மாதிரி தான் சூப்பர்மேன். நம்ம ஸ்பிரிச்சுவல் சூப்பர்மேன், ஆவிக்குரிய சூப்பர்மேன். சாதாரண போன வாரம் செய்த காரியத்தை இந்த வாரம் செய்துட்டு இருந்தீங்கன்னா என்ன பிரயோஜனம்? சந்தேகத்துக்கு குறைவே இல்லை. நமக்கு 12 சீஷர்களில் ஒருத்தரை தெரிந்தெடுத்து இந்தியாவுக்கு அனுப்பணுன்னு இயேசு கிறிஸ்து தோமாவை தெரிந்தெடுத்தார். ஏன்? அவன் தான் ரொம்ப நல்லா சந்தேகப்படுவான், நம்மளை மிஞ்சிடுவான். அவருடைய காயங்களில் என் விரலை போட்டு பார்க்க வேண்டும்.
இயேசு கிறிஸ்துவனுடைய சுற்றளவு தெரியும். என் கரத்தை போட்டு அது இயேசுதானான்னு டெஸ்ட் பண்ணி மெஷர் பண்ணி பார்த்த பிறகு தான் நான் நம்புவேன். அப்படின்னு இவ்வளோ வருஷம் மினிஸ்ட்ரி பண்ணியும் இன்னும் நம்ம தோமா கட்சியிலே இருக்கிறோம். கண்டு விசுவாசிக்கிறதிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான். மாம்சீக சிந்தனை விசுவாசத்தின் தூக்கு மேடை. இட்ஸ் த கில்லட்டின் ஆஃப் ஃபெய்த். டவுட் இஸ் த கில்லட்டின் ஆஃப் ஃபெய்த். அது தூக்கு போட்டுரும், விசுவாசத்தை தூக்குறோம், தூக்கில் போட்டுரும். எது? சந்தேகம். We have to operate with the glory of the Lord. We have to do mighty things for the kingdom of God. தேவனுக்காக வல்லமையான கிரியைகளை செய்வோம். ஜீவனுள்ள அன்பின் பரமபிதாவே, இந்த நேரத்தில் உம்முடைய அதிகாரத்தை நான் உணர்கிறேன். என் குரலில் பரலோகத்தின் மகிமையின் அலைவரிசையை காண்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தொலைக்காட்சி மக்கள், இந்த நிகழ்ச்சியை இன்டர்நெட்டில் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், எந்த நோயும் அவருடைய வாழ்க்கையில் அவர்களை தாக்கக்கூடாது. ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இப்பொழுது அவர்களுக்கு எந்த நோய் இருந்தாலும் சரி, அந்த நோயை இயேசுவின் நாமத்தில் மகிமையின் தளத்திலே அதிகார குரலிலே பரலோகத்தின் அதிகாரத்தை செலுத்தி, பரலோக அரசாங்கத்தின் அதிகாரத்தை செலுத்தி அந்த நோய்கள் மண்டியிட்டு மறையும்படி இயேசு என்னும் நாமத்திற்கு முன்பாக மண்டியிட்டு, இவருடைய நாமமே எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் என்று சொல்லி அந்த நோய்கள் மறையும்படி, கேன்சரிலிருந்து, டியூமரிலிருந்து, ஹெட்டேக்கிலிருந்து, ஆர்த்ரைட்டிஸிலிருந்து எல்லா நோயும் மறையும்படி இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். கர்த்தரின் ஆவியில் கொடுத்த அபிஷேகத்தை கொண்டு அந்த நோய்களை சிதறடிக்கிறேன். இயேசு கிறிஸ்து பூலோகத்தில் இருந்த நாட்களில் இருந்த அதே மனதுருக்கம் என் உள்ளத்தில் இருக்கிறதுனாலே என் வார்த்தைகளில் அந்த மனதுருக்கம் தொனிக்க கடவது. இயேசுவின் இணையற்ற நாமத்தில் நோய்களின் அறிகுறிகள் மாத்திரமல்ல, நோய்களின் காரணங்களையும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிறேன். You sickness, you diseases, you may be having different names for the sickness, but my authority, the compassion with which I am ministering, the very same compassion with which the Lord Jesus Christ was ministering while he was on this earth, with that compassion, I command the sickness to bow down before the face of the Lord Jesus Christ and leave the physical bodies. Let the physical bodies be intact, in goodness, in strength, in wellness. I declare, let them have stamina. I just cast out the spirit of infirmity. பலவீனத்தின் ஆவியை இயேசுவின் இணையற்ற நாமத்தில் நான் உன்னை கடிந்து கொள்கிறேன். மாதம் எனக்கு பிரச்சனை வருகிறது, வலி ஏற்படுகிறது என்று பெண்களுக்காய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் இணையற்ற நாமத்தில், pain what my master has borne on the cross of Calvary, you are set free from the pain in the name of Jesus Christ of Nazareth. Amen.